அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க காட்சி ஒரு அபூர்வமான அதிசய காட்சி அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது பழனியில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்யும் போது எடுக்கப்பட்ட ஒரு அரிய மற்றும் அற்புதமான காட்சிகளை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த தரிசனத்தை நம்மளால் நேரடியாக பார்த்துருந்தா கூட இந்த அளவுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்காது. அப்படிப்பட்ட காட்சிகளை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். நீங்களும் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானுடைய தரிசனத்தை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆழ்மனசில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய மனதில் என்ன விஷயங்கள்லாம் நினைத்தீங்களோ அது கண்டிப்பாக அந்த முருகப்பெருமான் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே. அது மட்டும் இல்லாமல் பழனி முருகனை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகளில் பழனி முருகன் கோவில் 3வது படை வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிக பிரசித்தி பெற்ற கோவிலாகவும் இருந்துட்டு வருது. இந்த திருத்தலத்தின் மூலவர் நவபாஷணத்தால் ஆனவர். மேலும் போகர் என்ற சித்தர் இந்த திருத்தலத்தின் மூலவரை பிரதிஷ்டை செய்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் தான் தமிழகத்தில் முதலாக பக்தர்கள் வேண்டுதல்கள் நிமித்தம் அழகு குத்துதல் காவடி எடுக்கும் பழக்கங்களும் ஏற்பட்டது. நாரதர் கொடுத்த கனியை தனக்கு தராததால் கோபித்து கொண்ட முருகப்பெருமான் மயில் மீது ஏறி இந்த தலத்திற்கு வந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. சமாதானம் செய்ய அம்பிகை பின்தொடர்ந்து வந்தார்கள். சிவனும் அவர்களை பின்தொடர்ந்து வந்தார். முருகன் இந்த தலத்தில் நின்றார். அம்பிகை இங்கு மகனை சமாதானம் செய்ய வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் முருகப்பெருமான் விடாப்பிடியாக இங்கேயே இருக்க விரும்புவதாக சொல்லி தங்கிவிட்டார். பிற்காலத்தில் இந்த இடத்தில் முருகனுக்கு கோயில் எழுப்பப்பட்டது. சுவாமி குழந்தை வடிவமாக நின்றதால குழந்தை வேலாயுதர் என்ற பெயரும் பெற்றார் முருகப்பெருமான். பழத்தின் காரணமாக முருகன் கோபித்து வந்தபோது அவரை கண்ட அவையார் பழம் நீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீயே ஞான வடிவானவன் என்று ஆறுதல் வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. இந்த பெயரை பிற்காலத்தில் பழனி என மருவியது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் முருகன் முதலில் கோபித்து வந்து நின்ற தலம் என்பதால் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினான்குடி தலமே 3வது படைவீடு அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் பக்தர்களுக்கு அழகாக காட்சி கொடுக்கிறாரு. முருகன் குழந்தை வடிவமாக இருப்பதால் இவரோடு வள்ளி மற்றும் தெய்வானை இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இவர் சிவனின் அம்சம் என்பதால் இவரது கருவறை சுற்றுச்சுவரில் தட்சிணாமூர்த்தி பிரகாரத்தில் வைபவர் சண்டிகேஸ்வரரும் இருக்காங்க. மேலும் பழனிக்கு செல்பவர்கள் முதலில் இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பெரியா உடையாரை தரிசித்துவிட்டு பின்பு பெண்ணிய நாயகியையும் அடுத்து மலையடி வாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினான்குடி குழந்தை வேளாதேரையும் வணங்க வேண்டும். அதன் பின்பே மலைக்கோவிலில் தண்டாயுத பாணியை வணங்க வேண்டும் என்பது ஐதீகமாயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் தமிழகத்தில் உள்ள மலைக்கோவில்களில் பழனி முருகன் கோவில் ஒன்று. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கு. முருகனுக்குரிய 6 படை வீடுகளில் 3வது படை வீடாக பழனி கோவில் சொல்லப்படுது. கோவில் அமைந்திருக்கும் மலையின் உயரம் 150 மீட்டர். மொத்தம் 693 படிக்கட்டுகள் ஏறினால் கோவிலை அடைந்து விடலாம். மேலும் மலையை சுற்றி 2.4 கிலோமீட்டர் கிரிவல பாதையும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த கோவிலின் தலா வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலின் வரலாறு ஞானப்படத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது. கலகம் பண்ணுவதற்கென்றே பிறந்தவர் தான் நாரதர். ஞானப்பழத்தை எடுத்துக்கொண்டு கைலாச மலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் பார்வதி தாயாரையும் காண சென்றிருக்காரு. பழத்தை கொடுத்து இந்த பழத்தை உண்டால் அதிகம் ஞானம் பெற முடியும் என்று சொல்லியிருக்காரு. மேலும் முழு பழத்தையும் ஒருவரே உண்ண வேண்டும் என்ற விதியும் விதித்தார். சிவபெருமானோ தன்னுடைய மகன்களாக இருக்கக்கூடிய முருகன் மற்றும் பிள்ளையாருக்கு பகிர்ந்தளிக்க விருப்பப்பட்டிருக்காரு. பின்னர் தன் மகன்கள் இருவரையும் அழைத்து உலகத்தை 3 முறை சுற்றி முதலில் வருபவர்களுக்கு இந்த ஞானப்பழத்தை நான் பரிசாக அளிப்பேன் என்று சொல்லியிருக்காரு சிவபெருமான். இதனை கேட்ட முருகன் தன் வாகனமாக இருக்கக்கூடிய மயிலை எடுத்துக்கொண்டு உலகத்தை சுற்றி வர கிளம்பிட்டார். பிள்ளையாரோ தந்தையும் தாயுமே உலகம் என்று கருதி சிவபெருமானையும் பார்வதி தாயாரையும் சுற்றி வந்து அந்த ஞானப்பழத்தை பெற்றுக்கொண்டார். உலகத்தை வலம் வந்து ஞானப்பழத்தை கேட்ட முருகன் நடந்ததை அறிந்து கோபமுற்று இந்த மலையில் வந்து தங்கிவிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சிவனும் பார்வதியும் இங்கு வந்து முருகனை சமாதானப்படுத்தினார்கள்.
ஞானப்பழமான உனக்கு இதற்கு இன்னொரு பழம் என்று கேட்டு சமாதான வார்த்தைகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. முருகனை பழனி என்றதால இந்த இடத்திற்கு பெயர் பழனி என பெற்றது அப்படின்னு சொல்லப்படுது. மலையடிவாரத்தில் திரு ஆவினான் குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலும் உள்ளது. இந்த கோவிலே அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக கருதப்படுது. இதற்கு ஒரு கதையும் இருக்கு. அகஸ்திய மாமுனிவர் தன் இருப்பிடத்திற்கு சிவகிரி, சக்திகிரி எனும் 2 மலைகளை எடுத்து செல்ல விரும்பியிருக்காரு. தன் சேவகனாக இருக்கக்கூடிய இடும்பனிடம் இந்த மலையை தூக்கி வர சொல்லியிருக்காரு. அவனும் காவடி போல 2 மலைகளையும் கம்பியில் கட்டி தோளில் சுமந்து சென்றான். செல்லும் வழியில தூக்க முடியாமல் சோர்வுற்று மலையை கீழே வைத்தான். அந்த சமயம் பார்த்து முருகப்பெருமான் ஞானப்பழம் கிடைக்காத கோபத்தில் சிவகிரி மலையின் மீது ஏற இடுமனால் அந்த மலையை தூக்க முடியவில்லை. கோபமுற்ற முருகன் இடுமனை அழிக்க இடுமனை தன் பக்தனாக ஏற்றுக்கொண்டான் முருகப்பெருமான். இடுமனை போல காவடி சுமந்து தன்னை வழிபடுபவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் என வரமளித்தான் முருகப்பெருமான். இன்றும் மலை ஏறும் வழியில இடுமனுக்கு ஒரு கோவில் இருக்கு. அதை நம்மளால் காண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இங்கிருக்கும் மூலவர் சிலை 18 சித்தர்களுள் ஒருவரான போகர் என்பவரால் உருவாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 4448 அரிய மூலிகைகளை கொண்டு இவர் 9 விதமான நச்சு பொருட்களை உருவாக்கியிருக்கார். பின்னர் இந்த 9 விதமான நச்சு பொருட்களை கலந்த நவபாஷணம் என்னும் மூலிகையை உருவாக்கினார். பல்வேறு நோய்களுக்கு இந்த மூலிகையை பயன்படுத்தலாம் என்று கண்டறிந்தார். அப்படி சிறப்பு வாய்ந்த நவபாஷணத்தை கொண்டு முருகன் சிலையை அவர் உருவாக்கினார். அவர் உருவாக்கிய அந்த சிலையை தற்போது பழனி முருகனாக நமக்கு அழகாக காட்சி கொடுக்குது. பஞ்சாமிரதத்தாலும் பாலாலும் அபிஷேகம் செய்தால் மருந்து வெளிவரும் என்பதை உணர்ந்து தினமும் சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்திருக்காரு போகர். மேலும் தன்னுடைய சமாதியை போகர் பழனி கோவிலிலேயே அமைத்து கொண்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கையில் கோளுடன் ஆண்டியாய் காட்சியளிக்கும் முருகப்பெருமான் சிலை நமக்கு உணர்த்துவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்தையும் துறந்தால் கடவுளை அடையலாம் என்பது அர்த்தமாகும். முன்னொரு கோவில் மூலவர் சிலை காணாமல் போயிற்று. அந்த சமயம் முருகன் அந்த வழியே வந்த சேரமா மன்னன் சேரமான் பெருமாள் கனவுல தோன்றி சிலையை மீட்டு மலை மீது வைத்து கோவில் அமைக்குமாறு கட்டளையிட்டான். அதன் பின்னர் சேர மன்னனே இந்த கோவிலை கட்டினான் என்ற வரலாறும் இருக்கு. பெரும்பாலும் தமிழக கோவில்களில் மூலவர் சிலை கிழக்கு பார்த்தபடியே அமைந்திருக்கும். ஆனால் இங்கு வடக்கு பார்த்து அமைந்திருக்கு. இதற்கு காரணம் சேர மன்னர்கள் வடக்கு திசையை ஆதிக்கம் செலுத்தியதே அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தினசரி இங்கு 6 கால பூஜைகள் நடைபெறும். விழாக்களை பொறுத்த வரையில் தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, கந்தசஷ்டி விழா ஆகிய விழாக்கள் இங்கு ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படும். பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் பொருட்டு இங்கு தங்கத்தேர் பவனையும் தினந்தோறும் மாலை நடைபெறுது. வேண்டியவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் திருவண்ணாமலை கிரிவலம் எத்தனை சிறப்போ அத்தனை சிறப்புகளும் இங்கு இருக்குது. குறிப்பாக அக்னி நட்சத்திர காலங்களில் இங்கு கிரிவலம் செய்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை நம்மளால் பெற முடியும். அதை தவிர எல்லா நாட்களுமே கோவிலுக்கு வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சுற்றிவிட்டு படியேறுகிறார்கள். 450 மீட்டர் உயரத்தில் உள்ள மலைக்கோவிலுக்கு 693 படிக்கட்டுகள் கடந்து செல்ல வேண்டும். இதை தவிர யானைப்பாதை என்னும் படையில்லாத வழியும் இருக்கு. மலையே மருந்தாக அமைந்த மலை. மேலும் பழனிக்கு திரு ஆவினான்குடி, தென் பொதிகை என்ற புராண பெயர்களும் இருக்கு. பழனி மலையின் முருகன் கோவில் கொண்டிருக்கும் கருவறையில் பழனியாண்டவர் அருகே ஒரு சிறிய பேழை இருக்கிறது. அப்பெட்டியில் ஸ்படிகலிங்க ரூபத்தில் சிவபெருமானும் உமாதேவியும் இருக்காங்க. இவர்களை பழனி ஆண்டவன் பூஜிப்பது ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. அவை நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி என்பவையாகும். பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. இவைகளில் சந்தனம், பன்னீரை தவிர மற்றவை எல்லாம் தண்டாயுதபாணியின் சிறுசில் வைத்த உடனே அகற்றப்படுது அப்படின்னு சொல்லப்படுகிறது. முடிமுடல் அடிவரை என்ற அபிஷேகம், முழு அபிஷேகமும் சந்தனத்திற்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகங்களோ அலங்காரங்களோ செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் பழனி கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களும், மேலும் பழனி முருகனுக்கு அபிஷேகங்கள் செய்யும்போது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான காட்சிகளும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பழனியில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள்.
நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயத்தை அவர் நிச்சயமாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.